Hello guys, welcome to my YouTube channel. Another one more recipe is fish curry. So ellarku happy irkume fish curry nu sonale. So obviously whoever love fish to eat, so avanga ellarkume idu oru good vision and then vision kuda solla mudiyadhu, good enna solradhu paakrike seiyadha paathaale romba happy ah irveenga. So vaanga eppadi seiyadhendradha paakalam. இடியன் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஜிஞ்சரி ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஞ்சரி ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்லிக் ஒரு 10 க்ளோவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த லெவல் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். நல்லா வந்து பாயில் ஆகணும். இந்த கார்லிக் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனது ட்ரையா ஒரு ப்ரௌனிஷ் ஷேட்ல வந்து ஃப்ரை ஆகுற வரைக்கும் நீங்க அந்த ஜிஞ்சரி ஆயில ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப் ஸ்மால் ஆனியன் வந்துட்டு இந்த லெவல் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு தான் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஃபார் எவ்ரி நான்வெஜ்ஜஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஸ்மால் ஆனியன் தான் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ அண்ட் தென் டேஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நல்லாவே வந்து கார்லிக் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேடாக வந்திருக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரைக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து டைரெக்டாகவே வந்துட்டு ஸ்மால் ஆனியன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும் நமக்கு வந்துட்டு. So let it cook. So இந்த ஸ்மால் ஆனியன் வந்துட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷா வந்துட்டு நமக்கு ரோஸ்ட் ஆகணும். ஸோ எப்படி வந்து கார்லிக் ரோஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்மால் ஆனியனும் வந்துட்டு ரோஸ்ட் ஆகணும். லெட் இட் ரோஸ்ட், தென் we can add the next ingredient. ஸோ ஒயிட் ரைஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கேன். ஸோ அதுவும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ட்ரை ரோஸ்டாக வந்து ஆகணும். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இன்க்ரீடியன்ட் வந்து நான் என்ன சேர்க்கிறேன் அப்படின்னா டொமேட்டோ வந்து ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டொமேட்டோஸ் வந்து இது அந்த அவ்வளோ இந்த டொமேட்டோஸ் வந்து நல்ல ஜூஸியா ஆகுற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கணும். ஸோ லெட் இட் டோஸ்ட். இந்த ஒரு டொமேட்டோ ஸ்மெல் வந்துட்டு போகிற லெவலுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதும் வந்துட்டு நீங்கள் இதில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் நல்லாவே எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் வேணுங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த அளவு ஸ்மால் பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு இன்னும் கூட காரம் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
இது வந்து நல்லா அந்த டொமேட்டோ இது வந்து நல்லா அந்த டொமேட்டோவோட இந்த அளவு வந்துட்டு நல்லா வந்து கலக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஒரு மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ண மசாலாஸ்லாம் வந்துட்டு இந்த அளவு வந்து நீங்கள் நல்லா வந்து கலரி விட்டுருக்கணும். ஸோ இந்த அளவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ட்ரையாக இருக்கும் இது வந்துட்டு. ஸோ இந்த பவுடர் வந்துட்டு, அதாவது கொரியாண்டர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் வீட்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம்ல குழம்புக்கு ஆட் பண்ணுற பவுடர். ஸோ அந்த பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ராவாக இருக்கும். ஸோ அதனால வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. லெட் இட் குக் ஃபார் 5 minutes. இந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுக்கணும். If you want, you can add little bit water also. இது வந்து கூல் பண்ணணும். ஆக்சுவலி இந்த மசாலா பேஸ்ட் செய்யறதுக்காக இந்த ட்ரை ரோஸ்ட் மெத்தட் வந்து நான் பண்ணேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு அந்த கறியில வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகி அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்ஸ்லாம் வந்துட்டு ஒன்ஸ் இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு தி மிக்ஸி அண்ட் மேக் அ பேஸ்ட் ஃபார் ஃபிஷ் கறி. ஓகேங்களா? ஃப்ரை பண்ணது வந்துட்டு கூல் ஆகிட்டுச்சு. ஸோ அதை நான் வந்து மிக்சியில் போட்டுட்டேன். ஸோ இது வந்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அந்த குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. ஸோ இன்னொரு கடாயில் வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்லிக் வந்து முழுசாக சேர்த்துட்டு அப்புறம் ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு கறி லீஃபோடு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிட் பண்ணதும் கொஞ்சம் வதங்கிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு வதங்கின உடனேயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் அதையும் வந்து கலக்கி ஊற்றிடுறேன். மிக்சியில் இருக்க அதர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அதுவும் கலந்து வந்துடும். ஸோ அதோட வந்து இங்கே அந்த மசாலா பேஸ்ட்டோட அந்த வாட்டரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ ராவாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம், இருந்தாலுமே வந்து இது நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நல்லா ஒரு தண்ணியாக வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விடணும். இந்த லெவல் வந்து பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க லார்ஜ் ஸ்மெல், ஏன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லும் வந்து போகிறதுக்காக, அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வந்து நல்லா வந்து பாயில் பண்ணணும் இந்த லெவல். அந்த டைமில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. நல்லா வந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நான் டர்மரிக் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்மால் ஆனியனோட பேஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி அந்த ஃப்ளேவர் ப்ளஸ் இந்த டர்மரிக் அதோடு சேர்ந்து ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டேஸ்ட் வரும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதே ஸ்டெப்போடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வந்து கலரி விட்டுருங்க.
அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமும் திருப்பியும் நீங்கள் வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த புளியோட வந்து ரா ஸ்மெல் வந்துட்டு போகும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டும் வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் ராக் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நார்மல் சால்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் பக்காவாக கொதிக்கணும். எந்த லெவல் அது வந்து பாயில் ஆகுதோ அந்த லெவல் அதோட ரா ஸ்மெல் போயிடும். அந்த டைமில் வந்து டேஸ்ட்டும் நல்லபடியாக கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு. ஸோ இந்த லெவல் கொதிக்கிற லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த எடுத்து வச்ச ஃபிஷ்ஷை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 by 1. அது வந்து அப்போ தான் வந்து அது நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த லிக்விட் எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஏறி டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து அதை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 4 minutes to 5 minutes குக் ஆனாலே போதும். அந்த ஃபிஷ் வந்து நல்லாவே குக் ஆகிடும். இந்த இடத்துல வாட்டர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. லெட் இட் பாயில் ஃபார் 5 minutes ஐ கெஸ். ஏன் இந்த இடத்துல நம்ம பாயில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது பாயில் ஆகிறதுக்காக ஒரு 5 minutes வந்து பாயில் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி அந்த மசாலா ப்ளஸ் டர்மரிக் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லாவே வந்து பாயில் ஆகிட்டு, ஸோ இந்த டைமில் ஃபிஷ் வேக்கிறதுக்காண்டி அந்த கறியோட ஜூசினஸ் வந்து அந்த ஃபிஷ்குள்ளே ஆட் ஆகிறதுக்காண்டி நம்ம பாயில் பண்ண விடுறோம். ஸோ வந்து ஒரு 5 minutes to 10 minutes நீங்கள் ஃபிஷ் வந்து குக் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து பாயில் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃபிஷ் நல்லா வந்து வெந்துச்சா அப்படின்றது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து சால்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக, அந்த புளிப்பு சுவையும் வந்து கரெக்டாக இருக்கா. சம் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டர்மரிக் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மேங்கோ இருக்குல்ல அந்த ஸ்லைசஸும் வந்து ஆட் பண்ணுவாங்க. If you have mango, you can try to add in this curry also. That flavor also will give a different taste. So that is also you can try. That is my optional suggestion. ஸோ நல்லா பாருங்கள் பாயில் ஆகிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செய்கிறப்பையும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒன்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ தட் நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் அப்படியே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் தென் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து ஹாப்பி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பாய், டேக் கேர். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.